வணக்கம். இந்த ஒரு சுவாரஸ்யமான பகுப்பாய்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்ம வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ரொம்பவே தாக்கத்தை ஏற்படுத்துற ஒண்ணு. அதுதான் ஓவர் திங்கிங். அதாவது எதையாவது பத்தி அளவுக்கு அதிகமா யோசிச்சுட்டே இருக்கிறது. இதுல இருந்து வெளியே வந்து மன அமைதியை கண்டுபிடிக்கிறது எப்படி? அந்த மனசுக்கு எப்படி நாமளே எஜமானனா மாறுறது? இதுக்காக பல நம்பகமான ஆதாரங்கள்ல இருந்து திரட்டப்பட்ட 5 புத்த ரகசியங்களை தான் நாம இன்னைக்கு விலாவாரியா பார்க்க போறோம். இப்போ நான் கேட்குற இந்த கேள்விய உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. உங்க மனசை நீங்க கட்டுப்படுத்துறீங்களா இல்ல அது உங்களை கட்டுப்படுத்துதா? காலையில எழுந்த உடனே ஒரு வேலையை செய்ய மனசு வராம தவிக்கிறது, தேவையில்லாத கடந்த கால நினைவுகள் உங்களை போட்டு வாட்டி எடுக்கிறது, இல்லனா இன்னும் நடக்கவே இல்லாத எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுது. இதெல்லாம் உங்க அன்றாட வாழ்க்கையில நடந்துட்டு இருக்குன்னா பதில் ரொம்ப தெளிவா இருக்குங்க. உங்க மனசு உங்க கட்டுப்பாட்டுல இல்ல, அது உங்களை அதோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. இதனால தான் நாள் முடியும் போது இனம் புரியாத ஒரு பயங்கரமான சோர்வும் மன அழுத்தமும் வருது. சரி, வாங்க இதுக்குள்ள ஆழமா இறங்கி பார்ப்போம். இன்னைக்கு நாம எந்தெந்த விஷயங்களை கவர் பண்ண போறோம்னா, ஓவர் திங்கிங்க்கு யார் எஜமானன், அந்த 5 முக்கியமான ரகசியங்கள் என்ன, சுய உரையாடல், இலக்கு நிர்ணயம், நேர மேலாண்மை, தியானம், அப்புறம் கடைசியா உடற்பயிற்சி. இதெல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல ஓவர் திங்கிங். இதுல யார் நிஜமான எஜமானன்? நம்ம மனசோட இரட்டத்தன்மையை நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணுங்க. ஆதாரங்கள் ரொம்ப தெளிவா சொல்றது என்னன்னா, மனசு அப்படிங்கிறது உண்மையில ஒரு சூப்பரான வேலைக்காரன் இல்லைன்னா ஒரு கருவி. நமக்கு எப்போ தேவையோ அப்போ அதை பயன்படுத்திக்கிட்டு மற்ற நேரங்கள்ல அதை ஓரமா வச்சிடணும். ஆனா நாம என்ன பண்றோம்? அந்த வேலைக்காரனையே எஜமானனா உட்கார வச்சிடுறோம். ஒரு காரையோ வீட்டையோ நம்ம எப்படி ஒரு பொருளா பார்க்கறோமோ அப்படி மனசை பார்க்காம அதுக்குள்ளே முழுசா மூழ்கிடுறோம். அதுதான் ஓவர் திங்கிங் அப்படிங்கிற ஒரு பெரிய மனச்சரியை உருவாக்குது. யோசிச்சு பாருங்க, இந்த ஓவர் திங்கிங் தானா வர்றது கிடையாது. கடந்த காலத்துல உங்களை ரொம்ப பாதித்த இல்லைன்னா நீங்க ரொம்ப தீவிரமா ஆசைப்பட்ட விஷயங்களை உங்க மூளை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குது. ஒரு விஷயத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ உங்க மனசு அதையே திரும்ப திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். அதனால தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்க கொடுக்குற முக்கியத்துவத்தை கொஞ்சம் குறைச்சிட்டீங்கனாலே அந்த ஓவர் திங்கிங் காணாம போயிடும். இது 100க்கு 100 உண்மை. சரி, இப்போ ஓவர் திங்கிங் வரும்போது அதை என்ன செய்யணும்? அதை வலுக்கட்டாயமா நிறுத்த போராடாதீங்க. ஏன்னா மனசை கட்டுப்படுத்தி நினைக்கிறது கூட மனசோட வேலை தான். அதுக்கு பதிலா ஒரு தியேட்டர்ல உட்காந்து சினிமா பார்க்குற மாதிரி உங்க எண்ணங்களை சும்மா வேடிக்கை பாருங்க. அட, எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வருதே அப்படின்னு அது கூட சண்டை போடாம சரி அது வரட்டும் போகட்டும்னு ரொம்ப கேஷுவலா கடந்து போக விட்டுடுங்க. அடுத்ததா அந்த 5 ரகசியங்கள் என்னென்னு பார்ப்போம். அலைபாயிர இந்த குரங்கு மனசை எப்படி அமைதிப்படுத்துறது? அதுக்கு ஆதாரங்கள் சொல்ற அந்த 5 அற்புதமான புத்த ரகசியங்கள் இதோ. நேர்மறையான சுய உரையாடல், தெளிவான இலக்கு நிர்ணயம், நேர மேலாண்மை, தினசரி தியானம், அப்புறம் உடற்பயிற்சி. இது ஏதோ சும்மா தியரி கிடையாதுங்க. உங்க மனசை திரும்பவும் ரீப்ரோகிராம் பண்ற ஒரு பிராக்டிக்கலான பயிற்சி முறை. ஒவ்வொன்னா டீட்டெயிலா பார்ப்போம். மூணாவதா சுய உரையாடல் மற்றும் இலக்கு நிர்ணயம் பத்தி பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில நீங்க அதிக நேரம் பேசிக்கிற நபர் யாருன்னு தெரியுமா? அது நீங்க தாங்க. உங்க மனசுக்குள்ள நீங்க பேசிக்கிற அந்த வாய்ஸ், எனக்கு எதுவுமே வராது, நான் ரொம்ப வீக் அப்படின்னு நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தா உங்க ஆழ்மனசு அதையே நிஜமும் நம்பிடும். இங்க நேர்மறையான சுய உரையாடல் அப்படிங்கிறது உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறது கிடையாது. மாறா, உங்க குறைகளை உணர்ந்து அதை மாத்திர சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்கு அப்படிங்கிற ஒரு விதைய உங்க ஆழ்மனசுல ஆழமா விதைக்கிற செயல் தான் இது. குறிப்பா ஒவ்வொரு நாளும் காலையில நீங்க கண் முழிக்கிற அந்த முதல் சில நொடிகள் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நேரத்துல உங்க மனசு ஒரு சுத்தமான வெள்ளை பேப்பர் மாதிரி இருக்கும். எழுந்த உடனே உங்கள்கிட்ட நீங்களே ரொம்ப உறுதியா இப்படி சொல்லிக்கோங்க, நான் ஒவ்வொரு நாளும் வளர்ந்துட்டு இருக்கேன், என்னால இதை கண்டிப்பா சாதிக்க முடியும். இந்த ஒரு சின்ன செயல் அன்னைக்கு முழு நாளோட திசையுமே பாசிட்டிவா மாத்தி அமைக்கும். சுய உரையாடலுக்கு அப்புறம் நாம பார்க்க வேண்டியது இலக்கு நிர்ணயம். நம்ம மனசு ஏன் அப்படி கண்டபடி அலைப்பாயுது? ஏன்னா அதுக்கு போறதுக்கு ஒரு சரியான ரூட் கிடையாது. ஒரே நேரத்துல 10-15 ஆசைகளை துரத்தும் போது மனசு குழம்பி போய் ஓவர் திங்கிங் உருவாகுது. ஆனா தெளிவான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இலக்கை நீங்க செட் பண்ணும்போது சிதறி கிடக்கிற உங்க எனர்ஜி எல்லாம் ஒரே மையப்புள்ளியில குவிய ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல தேவையில்லாத சத்தங்கள் எல்லாம் தானாவே அடங்கிடும். இத பண்றது ரொம்ப சிம்பிள். உங்க முழு கவனத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான இலக்கம் மட்டும் முதல்ல தேர்ந்தெடுங்க. அதை ஒரே நாள்ல செஞ்சு முடிச்சிட முடியாது இல்லையா? அதனால அதை சின்ன சின்ன தினசரி டாஸ்கா பிரிச்சுக்கோங்க. உங்க ஆசைகள், கவனங்கள் எல்லாத்தையும் இந்த ஒரே பாதையில திருப்பும்போது பழைய தேவையில்லாத நினைவுகள் எல்லாம் அதோட பவரை இழந்து தானாவே உங்களை விட்டு ஓடி போயிடும். இப்போ 4வது பகுதிக்கு வருவோம். நேர மேலாண்மை மற்றும் தியானம். நேரத்தை நாம கண்ட்ரோல் பண்ணலனா நம்மள சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் நம்மள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு நாளை நீங்க முன்கூட்டியே திட்டமிட்டு ஆரம்பிக்கும் போது
மனசுக்கு அவ்வளோ ஒரு தெளிவு கிடைக்கும். அடுத்த 1 மணி நேரத்துல என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு குழப்பம்தான் நமக்குள்ள பதட்டத்தையே உருவாக்குது. இப்படி பிளான் பண்ணி வேலைகளை செய்யும்போது உங்க மனசு செம ரிலாக்ஸா இருக்கும். நாள் முடியும் போது ஒரு பெரிய திருப்தியும் கிடைக்கும். நேரத்தை நிர்வகிப்பது வாழ்க்கையை நிர்வகிப்பதாகும். திட்டமின்மை மனதில் பதற்றத்தை உருவாக்கும். இந்த வார்த்தைகள்ல எவ்வளோ பெரிய உண்மை ஒளிஞ்சிருக்க பாருங்க. இந்த உலகத்துல எல்லாருக்கும் இருக்கிறது அதே 24 மணி நேரம் தான். ஆனா அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கறதுல தான் நம்ம மன அமைதியே அடங்கியிருக்கு. பெரிய வேலைகளை சின்ன சின்னதா பிரிச்சு நடுவுல கொஞ்சம் பிரேக் விட்டு செய்யும்போது நம்மளோட அந்த தள்ளி போடுற பழக்கம் மறைஞ்சு மனசு முழுசா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரும். அடுத்தது தியானம். தியானம்னா உடனே கண்ணை மூடிக்கிட்டு காட்டுக்கு போய் தவம் பண்றதுன்னு நினைச்சுக்காதீங்க. நாம எப்படி உடம்ப சுத்தமா வச்சுக்க டெய்லி குளிக்கிறோமோ அதே மாதிரி மனசை சுத்தப்படுத்துற ஒரு தினசரி குளியல் தான் தியானம். நான் வேற, என் எண்ணங்கள் வேற அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை உங்களுக்கு கொண்டு வரது தான் இதோட முக்கியமான வேலையே. தினமும் ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் மட்டும் இதுக்காக ஒதுக்குங்க. அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்க மூச்சு காத்த மட்டும் கவனிங்க. ஆரம்பத்துல மனசு அலைப்பாயத்தான் செய்யும். அது ரொம்ப ரொம்ப சகஜமான ஒண்ணுதான். எண்ணங்கள் வரும்போது அதோட சண்டை போடாம திரும்பவும் உங்க கவனத்தை ரொம்ப அன்பா உங்க மூச்சு காத்து மேல திருப்புங்க. இந்த ஒரு சின்ன தினசரி பயிற்சி கொஞ்ச நாள்லயே உங்க முடிவுகள்ல ஒரு பெரிய தெளிவையும் எமோஷன்ஸ் மேல ஒரு செம்ம கண்ட்ரோலையும் கொடுக்கும். இப்போ 5வது மற்றும் கடைசி பகுதி, உடற்பயிற்சி. இதுதான் அந்த இறுதி திறவுகோல். நம்ம உடம்பும் மனசும் ரொம்ப ஆழமா கனெக்ட் ஆயிருக்குங்க. உடம்பு கொஞ்சம் டயர்டானா கூட மனசு ஈஸியா நெகட்டிவ் எண்ணங்களுக்கு இடம் கொடுத்துரும். நீங்க உடற்பயிற்சி செய்யும்போது மூளைக்கு போற ரத்த ஓட்டம் சூப்பரா அதிகரிக்குது. தேவையில்லாத மன அழுத்தம் எல்லாம் வேர்வையா உடம்புல இருந்து வெளியேறிடுது. இது நடந்த உடனே உங்க மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய சுமை குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் பாருங்க. அதுதான் இதுல சீக்ரெட். சொல்லப்போனா உடற்பயிற்சி அப்படிங்கிறது ஒரு வகையான மூவிங் மெடிடேஷன், அதாவது நகரம் தியானம்னே சொல்லலாம். நீங்க நடக்கும்போது உங்க காலடி சத்தத்தை உணர்றது, உங்க மூச்சோட வேகத்தை கவனிக்கிறது, இதெல்லாமே உங்களை அந்த பிரசன்ட் மூமெண்ட்ல வச்சிருக்கு. உங்க மனசு பாஸ்டுக்கும் போகாது, ஃபியூச்சருக்கும் போகாது, அந்த நொடியில மட்டும்தான் இருக்கும். மன அமைதிக்கான மிகச்சிறந்த அடித்தளமே இதுதான். ஆனா ஒரு விஷயம், இந்த 5 ரகசியங்களும் இன்னைக்கு ராத்திரி செஞ்சா நாளைக்கு காலையில மேஜிக் மாதிரி வேலை செஞ்சிடாது. இது ஒரு பயணம். தினமும் நீங்க எடுக்கிற அந்த சின்ன சின்ன தொடர்ச்சியான முயற்சிகள் மட்டும்தான் உங்க மூளையோட பாதைகளை மாத்தி அமைக்கும். ஒரு கட்டத்துல உங்களை பாடாப்படுத்தின அதே மனசு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா மாறிடும். வெளியில உலகத்துல நீங்க எத்தனை பெரிய வெற்றிகளை அடைஞ்சாலும் சரி, உங்க உள்ளுக்குள்ள அமைதி இல்லைன்னா அந்த வெற்றிகளால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. ஆனா உங்க மனசை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட உங்களால முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். அதுதாங்க உண்மையான வெற்றி. சோ நாம இந்த பகுப்பாய்வோட முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு. தொடர்ந்து உங்க மனசுக்கு ஒரு அடிமையாவே இருந்து இந்த ஓவர் திங்கிங்ல மாட்டிக்கிட்டு தவிக்க போறீங்களா? இல்ல இன்னைக்கு முதலாவதா நேர்மறை உரையாடல், இலக்கு, நேரம், தியானம், அப்புறம் உடற்பயிற்சி மூலமா உங்க மனசுக்கு நீங்களே எஜமானனா மாற போறீங்களா? இந்த 5 ரகசியங்களையும் இன்னைக்கே உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணி பாருங்க. நிச்சயமா ஒரு மாற்றம் தெரியும். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான பகுப்பாய்வுல உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.